ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சேஃபாக செக்யூராக ஹாப்பியாக இருங்க. ஓகே, இப்போ நம்ம நியூ இயர்க்கு அப்புறமா நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பிக்காக போடுற ஃபஸ்ட்டு வீடியோ ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அப்போ ரெண்டு நம்ம பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அதர்வைஸ் கால்டு டைக்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போ டைக்ரானிக்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி காலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Historic linguistics studies how language changes or maintain their structure during the course of time. அதாவது எந்த ஒரு லாங்குவேஜுடைய மாற்றங்களும் அது எப்படி அதனுடைய அந்த வடிவமைப்பு ஒரே மாதிரி வச்சிருக்கு அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஹிஸ்ட்ரினாலே ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர்னு சொல்ல முடியாது, ரொம்ப வழியாக நம்ம படிச்சுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம டைக்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்க்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா it investigates and attributes to the linguistic data a uniform status of linguistic simultaneity without any regard of time factor. அதாவது லாங்குவேஜோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, டைமை ரிகார்ட் பண்ணாமல், டைமை பார்க்காம, எந்த டைம்லாம் பார்க்காம அப்படியே அந்த ஸ்டேட்டஸை நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடக்கிறது டக்கு டக்குன்னு சொல்கிறது டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் சின்க்ரானிக்லேயும் வரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா at a given time not necessarily present. சின்க்ரானிக்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 month 1 week அதுக்குள்ளே லாங்குவேஜில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படி படிக்கிறது தான் சின்க்ரானிக்கு. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் வைஸ் அதாவது ரொம்ப நாள் டைம் பீரியட் இருக்கிறது டைக்ரானிக் இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதாவது டைமிங் ரிகார்ட் பண்ணாதது டிஸ்கிரிப்டிவ், குறிப்பிட்ட டைம் சின்க்ரானிக்கு, ரொம்ப டைம் லாங் பீரியட் ஆஃப் டைம் டைக்ரானிக். எல்லாமே சேஞ்சஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்டு சின்க்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த லிங்குவிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பார்ட் இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அது மெயின் கன்சர்ன் எந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம்னு அப்படி பார்த்தீங்கன்னா டு டிஸ்கிரைப் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் அப்சர்வ் சேஞ்சஸ் இன் பர்டிகுலர் லாங்குவேஜஸ். எந்தெந்த லாங்குவேஜில் என்னென்னலாம் மாற்றம் நடந்திருக்கு, அது எப்படிலாம் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க, கவனித்து அது திரும்ப நம்ம சொல்கிறது அதுதான். நெக்ஸ்ட்டு டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்டு டிட்டர்மைன் த ரிலேட்டட்னஸ். அதாவது இப்போ இருக்கிற லாங்குவேஜ் யூசேஜுக்கும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது அதை நம்ம திரும்ப கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லாமல் குரூப்பிங் தம் இன்டு லாங்குவேஜ் ஃபேமிலிஸ், அதாவது கம்பேர் பண்ணுறது. இப்போ யூஸ் பண்ணுற தமிழ் எப்படி இருந்திருக்கு, கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படிலாம் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்படி மாதிரி கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் பண்ணுறது, கம்பேரிசன் பண்ணுறது. டு டெவலப் த ஜென்ரல் தியரிஸ் ஹவு அண்ட் ஒய் லாங்குவேஜ் சேஞ்சஸ், எதற்காக எப்படி மாறிச்சு, யாரெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னு படிக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டிஸ்கிரைப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பீச் கம்யூனிட்டிஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள். அதாவது ஸ்பீச் கம்யூனிட்டினா என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை பற்றி சொல்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்ட். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மொழி கொள்கைகள் சொல்லுவாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரிகார்டிங் த யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ், அவங்க எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா எட்டிமாலஜினா டு ஸ்டடி த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு வேர்ட்ஸோடைய ஒரு வேர்டு சிங்கிள் வேர்டோடைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறது, ஆரிஜின் என்ன, அதோட மீனிங் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது எட்டிமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்கறது தான் அதோடைய கன்சர்ன், மெயின் கன்சர்ன். ஓகே, இன்டர் டிபெண்டன்சி, அதாவது டைக்ரானிக்கும் சின்க்ரானிக்கும் எப்படி ஒன்று சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 branches ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்று அன்ஸ்டேபிள்னா பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்கிறது, அந்த டைமுக்குள்ளே மாறும்னு சொல்கிறது சின்க்ரானிக்கு. ஆனால் அது ரொம்ப லாங் டைம் பீரியட் அப்சர்வ் பண்ணுறது நான் சொல்கிறது மாதிரி டைக்ரானிக். அது அன்ஸ்டேபிள் ஸ்டேட் ஆஃப் லாங்குவேஜ் அட் ஏ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் சின்க்ரானிக்கு. அதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரின்றது ஒரு குறிப்பிட்ட அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து தான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்க்ரானிக்கில் என்னென்ன நடந்திருக்கோ, எந்தெந்த டைம் பீரியடில் என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் சேர்ந்தது தான் ஹிஸ்டாரிக்கல்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது அதுதாங்க கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டேபிலிட்டி இஸ் எவிடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. instability of a language in a particular time is the evidence for the historical linguistics அப்படின்னு சொல்லலாம். there is a close relationship between these two, அதாவது synchronic and diachronic. எப்படின்னு பார்த்தீங்கன்னா diachronic linguistics as well need the synchronic data. synchronic data குறிப்பிட்ட டைமில் என்னென்ன நடந்துச்சுன்றது ஒரு குரூப் எல்லாம் சேர்த்தா தான் diachronic linguisticsக்கு அதுதான் அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டான்றது என்ன, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னென்ன நடந்ததெல்லாம் சேர்த்து தான் ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரியை வந்து சின்க்ரானிக், ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே கலெக்டிவாக நம்ம எடுத்துகிட்ட அப்புறமா கொண்டு வர ஒரு ரிசல்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடில் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா diachronic linguistics ஆர் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. And don't forget to subscribe to my channel. Thank you.